என்னடா இது நமக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதான்னு தெரியல. காலைல சாணம் எடுக்க போகும்போதே நினச்சேன் மழை தூறிட்டு இருந்துச்சு. சரி அதோட இந்த சுழி சும்மா இல்லாமல் போய் தூங்க வேண்டியது தானே, தேவையில்லாமல் போய் கோலத்தை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கோலம் போட்டதுக்கான விளைவு லாஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி பொங்க பானை தான் வரையலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்படியும் ஊருக்கு போனாலும் போயிடுவேன், அதனால் விஷ் பண்ண முடியாது, முன்னாடியே விஷ் பண்ணலாம் தான் பொங்க பானை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே நினச்சேன். கடைசியில் பார்த்தா இப்படி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு நின்று பார்த்தேன். இருந்தாலும் சொல்லி கேட்காம கொஞ்சோண்டு வரைஞ்சி பார்த்தேன், அதுவும் செட் ஆகலை. மழை ரொம்ப பெஞ்சிச்சா, விளக்கெடுத்து உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பா மாடியில் துணி அடிக்கலையான்னு கேட்டாலும், ஆமாம் நேற்று கோலப்போட்டிக்கு போனால துணியை எடுக்காமல் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் போய் ஓடி போய் பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, ஸ்கூலுக்கு மணி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் உள்ளார வந்துட்டேன். நேற்று கோலப்போட்டியில் கலந்துருந்தேன், அந்த கோலத்தை லாஸ்ட்டாக சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.